வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது வேதியியல் மாற்றம், இந்த யூனிட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், அதுதான். அதுல நம்ம லாஸ்ட் டாபிக், இந்த டாபிக் இன்னைக்கு முடிக்க போறோம். இந்த யூனிட் முடிக்கும் போது தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த யூனிட்டோடைய 10 ஒன் மார்க் டெஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரியா? ரெடி ஆயிட்டு வந்துடலாமா? ஓகே, குட். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ், வேதியியல் மாற்றத்துல என்னென்ன மாற்றங்கள், அது வந்து பயாலஜிக்கலா, உயிரியல் ரீதியா, என்வரான்மெண்ட் ரீதியா என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? அது ரொம்ப சின்ன டாபிக் தான், பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரீகால் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷனல் பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு பிக்சர் இங்க வருதா, பாக்குறீங்களா? இது என்ன? நல்லா பாருங்க. என்ன? ஏதோ ஒரு வெள்ளி மாதிரி இருக்கு பொருள், அது வந்து கருத்து போகுது. கரெக்ட், அப்படிதானே? அதாவது உங்க வீட்ல அம்மாவோ அக்காவோ ஏதாவது வெள்ளி பொருள் வாங்குவாங்க. கொலுசு, மோதிரம், அந்த மாதிரி வாங்குவாங்க. அதை போட்டிருப்பாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. வாங்கும் போது பாத்தீங்கன்னா வெள்ளி சூப்பரா நல்லா பளபளன்னு மின்னும். நீங்க அந்த கடையில போய் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அஹ்? ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு பாருங்க, அதே பளபளப்பு இருக்குமானா இல்ல. எந்த சாயம் பூசாமலேயே அது மெதுவா அப்படி கருப்பு நிறமா மாறிடும். அப்ப நம்ம யோசிப்போம், அடடா இது என்னடா, புதுசா வாங்கின வெள்ளி பொருள் வந்து இப்படி கருப்பா இருக்க, ஏன் கருப்பானுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் அது தெரியும். ஓகே, இதுதான், அதாவது சயின்டிபிக் ரீதியா தெரியாட்டாலும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே வெள்ளி பொருள் கருக்கும்பா அப்படிங்கறது தெரியும். நம்மளுக்கு அது கூட புதுசா இருக்கும். நான் சொல்றேன், சின்ன பசங்களாம் நம்ம இருக்கும்போது சொல்றேன். அப்போ நம்ம அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அது ரொம்ப கருத்து போன பிறகு பக்கத்துல அந்த தங்க ஆசாரி கடைக்கெல்லாம் போவாங்க. நெய் இதை பளபளப்பா வச்சு தாங்க அடிப்பாங்க. உடனே அவரு கொஞ்சம் லிக்யூட வச்சு துடைப்பாரு. தொடச்சு எடுத்தோடனே பழசு மாதிரியே திரும்ப வந்துடும். திரும்ப பளபளப்புன்னு ஆயிடும். இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல கேட்டிருக்கீங்களா? பொதுவா கேட்டிருக்க மாட்டோம். மேபி கேட்டிருந்தா ரொம்ப சூப்பர். நான் கேட்டிருக்கேனா? ஓகே, வெரி குட். நீங்க கேட்டீங்களா? வெரி குட், சூப்பர். சோ இந்த மாதிரி கேளுங்க. ஏன்னா நம்மளை சுத்தி எல்லாமே மாற்றம் தான், எல்லாமே ஒரு படிப்பு தான். அடுத்தானே? நாம தூங்கக்கூடிய நேரத்துல கூட இந்த காற்றுல இருக்கக்கூடிய சல்பர் வாயுக்கள், சல்பர் அவர் தான் முக்கியம். அந்த சல்பர் வாயுக்களும் அப்புறம் இந்த ஈரப்பதமும் என்ன ஆகுதுன்னா, இந்த வெள்ளியோட சேர்ந்துருது, சில்வர் கூட சேர்ந்து நமக்கு தெரியாமலேயே ஒரு வேதி மாற்றத்தை, கெமிக்கல் சேஞ்சஸ ஏற்படுத்தி விடுறது. யார் மேல? இந்த சில்வர் பொருள் மேல. நம்ம தடுக்க முடியாது. சல்பரை வந்து தனியா ஏய் வந்துடாதன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஈரப்பதத்தை வேண்டவே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது இயற்கை. இயற்கையில அது நடக்க தான் செய்யும். அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கனால கருப்பாகுது. ஓகேவா? அப்ப நம்மள அன்றாட வாழ்க்கையில நம்ம சுத்தி மாற்றங்கள் நடந்தா இருக்கு. அதுவும் நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கும் போது வேதியியல் மாற்றங்கள் நடந்தா இருக்கு. அதுல என்னென்ன விளைவுகள் வருதுன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதான் இன்னைக்கு கான்செப்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். சரிங்களா? சோ இங்க நம்ம மோட்டிவேஷன் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் சேஞ்சஸ் ஆஃபன் ஹேப்பன் சைலண்ட்லி. அதாவது பெரிய மாற்றம் சைலண்டா நடந்து தான் இருக்கு. அதுதான், தொடர்ச்சியா நடந்து தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் த சில்வர் டர்னிங் டார்க், அன்சீன் சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ். அப்படிதானே? நம்ம பார்க்காதனால மாற்றம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மாற்றம் நடந்தா இருக்கு. அப்படிதானே? நம்ம பார்க்காதனால ஓகேப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே கியூரியஸ், ஸ்டே அவர், ஸ்டே இன்ஸ்பயர்ட். அப்போ நீங்க வந்து ஒரு சயின்டிஸ்டா போகணும், இல்ல ஒரு நல்ல டீச்சரா போகணும் அப்படின்னா, அப்படின்னு மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே கத்துக்கணும். பட் அந்த மாதிரி எய்ம் சில பேர் வச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுத்தி உள்ள விஷயங்களை நீங்க நல்லா பார்க்கணும், கவனிக்கணும். கவனிச்சு அது ஏன்னு கொஸ்டின் கேட்டு அதுக்கு உண்டான ஆன்சரை தேடணும். ஆனா இப்ப நம்ம எல்லாரையும் வந்து செல்போன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மள சிறைப்படுத்திட்டு இருக்கு. அப்படின்னா சுத்தி உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. நிலா எப்போ வந்துச்சு, எப்போ போனுச்சு, சூரியன் எப்போ உதிச்சது, எப்போ வந்துச்சு, எதுவுமே பார்க்கறது கிடையாது. செல்போன்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சா வரலையா அதுதான். ஸோ பிக்கஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ரைட். இப்போ நம்ம டாபிக்ல போலாமா? என்ன டாபிக்? கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் நான் சொன்னேன். ஆனா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம்னா ஒரு டாபிக், ஃபேக்டர்ஸ் determining த கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது வேதியியல் மாற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு ஒண்ணு படிச்சோமா? அத ஒரு ரீகால் பண்ணிட்டு போக போறோம். ஸோ அதுக்கு உண்டானத ஒரு இதை ஷேர் பண்றேன். இது நீங்க தான் சொல்ல போறீங்க.
இது வந்து என்னன்னா அப்படியே டிராக் பண்றது. நம்ம பார்த்தோம் அப்படிதானே, வினையூக்கி, இயற்பியல் தொடர்பு, எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் எந்தெந்த இதுல இன்வால்வ் ஆகுது, ஈடுபடுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு உதாரணத்தை நான் ஒன்று சொல்றேன். இப்ப விளக்கங்கள் அப்படின்னு இந்த இடத்துல பாருங்க. நீரி மின்னார் பகுப்பு போன்ற வினைகளை மேற்கொள்ள பயன்படும் மின் ஆற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சைடுல உள்ள அந்த காரணிகளை பார்க்கணும். எந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். வினையூக்கியா, இயற்பியல் தொடர்பா, கரைசலா, ஒளியா, வெப்பமா, மின்சாரமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது இங்கிலீஷ்ல நான் காமிக்கிறேன். பாருங்க, இங்கிலீஷ் வந்து கேட்டலிஸ்ட், கான்டக்ட், சொல்யூஷன். ஏன்னா இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். லைட்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி. அப்ப என்ன கேட்கறாங்க? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் டு கேரி அவுட் ரியாக்ஷன் லைக் வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ். மின்னார் பகுத்தல், நீரை மின்னார் பகுத்தலுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. அப்படிதானே? அப்ப அது என்ன மாதிரி ஃபேக்டர் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. அப்ப இந்த எலக்ட்ரிசிட்டியை டிரா பண்ணி இங்க நான் போடுறேன். எஸ் வந்துட்டா அப்ப கரெக்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதை காமிச்சிரும். இதே மாதிரி நீங்க மத்தது பார்க்கணும். ஸோ இப்ப தமிழை ஷிஃப்ட் பண்றேன். தமிழை வச்சு சொல்றேன். சரியா? மின்சாரம். இப்போ உணவு சமைப்பது போல மூலப்பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றும் வெப்ப ஆற்றல். அப்படிதானே? நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா பேப்பர் எரிஞ்சு சாம்பலா போதெல்லாம் பார்த்தோம். அப்போ அங்க நம்ம பார்த்தோம், அரிசி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோறா பதமாகுது. அதுக்கு யாரு சும்மா வந்ததா? இல்ல, ஹீட் கொடுத்தனால. அப்ப அவர் ஒரு ஃபேக்டர் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல. அப்ப இங்க யாருப்பா சொல்லலாம்? காரணிகள் யார் சொல்லலாம்? நல்லா ரீட் பண்ணி பாருங்க. மத்த 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ரீட் பண்ணி பாருங்க. வெரி குட். வெப்பம். டிராக் பண்ணி போட்டலாமா? அவ்வளவுதான். எஸ், கரெக்ட். வெரி குட், சூப்பர். இப்போ இங்க 3வது. இது அடுத்த ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. 2 சேர்மங்கள் திரவ நிலையில் இணைக்கப்படும் போது வினை நிகழ்கிறதாம். 2 காம்பவுண்ட்ஸ் திரவ நிலைன்னு அர்த்தம் சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. அப்படின்னா தான் என்னையும் நான் அனிமேஷன் காமிச்சேனா, 2 பேரும் சாலிடா இருந்தா 2 பேரும் ஒரு டியூப் வந்து மிக்ஸ் ஆகல. பட் 2 பேருமே சொல்யூஷனா மாத்தும் போது, அதாவது திரவ நிலையில மாத்தும் போது 2 பேரும் இணைந்தாங்க, வினை நிகழ்ந்தது நம்ம பார்த்தோமா? ஆமா, அப்படிதானே? ரைட். அப்படின்னா என்ன ஃபேக்டர்ஸ், என்ன காரணிகள்? நல்லா பாருங்க, என்ன காரணிகள்? கரைசல். வெரி குட். இதுவும் கரெக்ட். கரைசல் தான் சொல்யூஷன். அப்படிதானே? ஸோ இங்கிலீஷ்லயும் காமிக்கிறேன் பாருங்க, சொல்யூஷன். சரியா? சொல்யூஷன் தான் போட்டிருக்கேனா? பாத்தீங்களா? ஓகே. இப்ப அடுத்த வாரம். இப்ப அடுத்து வினைப்படு பொருட்கள் இயற்கையான நிலைகளில் இணைகின்றன. எடுத்துக்காட்டு தீக்குச்சியை உராய்தல். அதாவது தீக்குச்சியை பத்த வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் ஆன்சர். தீக்குச்சியை பத்த வைக்கணும்னா இது நம்ம சப்ஜெக்ட்ல உண்டு, அனிமேஷன்ல காமிச்சிருக்கேன். ஒரு தீக்குச்சியை சும்மா அப்படி கையில வச்சுட்டு பத்துடா அப்படின்னு சொல்லலாமா? பத்த முடியுமா? அது முடியாது. அப்போ அவருக்கு என்ன தேவை? தீப்பெட்டி தேவையா? தீப்பெட்டி தேவைதான். ஆனா தீப்பெட்டி நம்ம இன்னொரு ஹேண்ட்ல வச்சீங்கன்னா வராது. வெரி குட். அப்ப எப்படி தீப்பெட்டி? தீப்பெட்டி கரெக்ட். ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட். தீப்பெட்டி வேணும். ஆனால் வெறும் தீக்குச்சி ஒரு ஹேண்ட்லயும் தீப்பெட்டி ஒரு ஹேண்ட்லயும் வச்சாங்கன்னா நடக்குமா? நடக்காது. ரெண்டுத்தையும் உரசணும். வெரி குட். இப்ப அவரு பாத்தீங்கன்னா ஆன்சர் உரசணும். உரசணும்னா நம்ம தமிழ்ல சாதாரணமா உரசல் அப்படின்னு சொல்லுவோம். பட் சயின்டிபிக்கா பிசிக்கலா நம்ம பிசிக்கல் டைம்ல என்ன சொல்லுவோம்? இயற்பியல் தொடர்பு, பிசிக்கல் கான்டாக்ட். கரெக்டா? வெரி குட் ஸ்டூடெண்ட், வெரி குட். பாருங்க, கரெக்ட். அவ்வளவுதான். முடிஞ்சுதா? ஓகே. இப்ப வேற இத இன்னொரு ஆள் சொல்லுங்களேன். வேதியியல் வினைகளை வேகப்படுத்த பயன்படும் ஆனால் வினை ஈடுபடாத பொருட்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆள் இது. வேதிய வினையில் அவர் வந்து இன்வால்வ் ஆக மாட்டார். நான் சொன்னேன், அவர் இன்வால்வ் ஆக மாட்டாரு. அந்த ப்ராசஸ் மட்டும் ஸ்பீடப் பண்ணிட்டு போவாரா அப்படின்னு நான் லாஸ்ட்ல சொன்னேன் இல்லையா? ஸ்பீடப் மட்டும் பண்ணிட்டு போவார். யாரு? 2 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா ஒருத்தர் வினை யூக்கி, கேட்டலிஸ்ட். இன்னொருத்தர் ஒளி, லைட். இதுல யார் வரும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். வினை யூக்கி, கரெக்ட். ஏன்னா பேர்ல இருக்கு. எஸ், அது கெஸ் பண்ணிருப்பீங்க. வினை யூக்கி. அவர் வந்து வினையை ஊக்குவிக்க மட்டும்தான் பயன்படுவார். வினையில இன்வால்வ் ஆக மாட்டார். அவரு கன்சியூம் ஆக மாட்டார். வெரி குட். அப்ப இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்காரு. பட் நம்ம ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று போடக்கூடாது. எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. இதுல படிங்க. ஒளிச்சேர்க்கை போன்ற வினைகளை தூண்டும் சூறையாற்றல். அடுத்தானே நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு அனிமேஷன் காமிச்சேன். சன்னை ஆன் பண்ண உடனே தான் அந்த ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் நடத்துன்னு காமிச்சனா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அடுத்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். வெரி குட். அப்போ லைட் அங்க தேவைப்படும். அவர் ஒரு ஃபேக்டர், அவர் ஒரு காரணி. எடுத்து போடுங்க. கரெக்ட், வெரி குட். அப்ப பாருங்க, நீங்க சூப்பரா, நான் இது ஏன் மார்க் இல்ல, உங்க மார்க் தான்.
பட் எல்லாருமே ஒவ்வொரு மார்க் வாங்கிருக்கீங்க. வெரி குட். நீங்க எல்லாத்தையுமே வெற்றிகரமாக பொருத்தி விட்டீர்கள். வெரி குட். சூப்பரா ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ இனிமே உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அழகா தெரிஞ்சிடும். இந்த இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு இந்த ஃபேக்டர் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, சூப்பர். ஸோ இதே ஒரு எனர்ஜியோட நம்மளோட இன்னைக்கு டாபிக் அது அது ஒரு சின்ன டாபிக் தான், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதை நான் காமிக்கிறேன். என்னுடைய ஸ்க்ரீன் இப்போ உங்களுக்கு ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது, என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விளைவுகளை அவர் ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட், சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? ஸ்கிரீன் வந்துட்டா? ஓகே. இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ்ல மாற்றங்கள் என்னெல்லாம் பண்றோம்னா பயாலஜிக்கலாவும் மாற்றம் பண்ணுதாரு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழலையும் அவர் மாற்றம் பண்றாரு. ஒவ்வொரு வேதிவினைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை தேவை, கண்டிஷன் தேவை. நான் சொல்லிட்டேன், எல்லா ரியாக்ஷனும் உடனே நடந்துராது. நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு இரும்பு இன்னைக்கு நைட்டு வாங்கிட்டு நாளை காலையில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருமா? இல்ல, ஆனா டெய்லி நடந்துதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு தெரியாம இப்ப நம்ம பார்த்தோம்னா சில்வர் எப்படி அந்த கருப்பா வர்றது, அது மாதிரி நம்மளுக்கு அறியாமே அது நடந்துதான் இருக்கும். நம்ம தடுக்கலாம் முடியாது. காட்டுல போய் எனக்கு இது வேண்டாம்ப்பா அப்படிலாம் தடுக்க முடியாது. ஆனா நம்ம அந்த மெட்டல்ல நம்ம அதுக்கு ஏத்தால சில மாற்றங்கள், கோட்டிங் கொடுக்கறது, கிளீனிங் பண்றது, பெயிண்டிங் கொடுக்கறது, இந்த மாதிரி சம்திங் பண்ணலாம். கிளியர்? ஓகே. இப்போ வேதி வினைகள், அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், உயிரி விளைவுகள், என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ், சுற்றுச்சூழல் விளைவுகள், ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, ப்ரெஷர், இது எல்லாமே வேதிவினை நிகழும் போது வெப்பம், ஒளி, ஒளி அழுத்தம் மற்றும் பல விளைவுகள் உருவாகின்றன. அப்படிதானே? எந்த வேதிவினை நடந்தாலும் ஏதாவது ஒண்ணு, ஒளியோ சவுண்டோ லைட்டோ ஏதோ ஒண்ணு உருவாகுது. கிளியரா? ஓகே. ஒவ்வொரு அன்றாட நிகழ்வும் எந்த காரணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான். குயிக்கா போகிறோம். பர்னிங் ஆஃப் கிராக்கர்ஸ் டூரிங் ஃபெஸ்டிவல், பண்டிகையின் போது பட்டாசு வெடிக்கிறது. ஹீட்டா, லைட்டா, கேட்டலிஸ்டா, கான்டாக்டா? உரசறனாலயா, இல்ல அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறது வந்து ஹீட்னாலயா, லைட்டா, கேட்டலிஸ்டா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கனால இல்ல, கேட்டலிஸ்ட் இல்ல, ஹீட்டா லைட்டா அப்படின்னு கேட்கறாங்க. லைட்டா போட்டு பாருங்க. லைட் இல்ல, ஹீட்டா போட்டு பாருங்க. ஸோ அது ஒரு மட்டும் சூஸ் பண்ணா அப்படி வரும். இப்போ ரீசெட் பண்ண, இப்போ ஹீட் கொடுக்குறேன். கரெக்ட், வெரி குட். ஹீட். லைட் வந்து நமக்கு தெரியும், பட் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா காரணிகளும் பார்க்கணும். நீங்க லைட்டுங்கிறது தெரியக்கூடியது, அவுட்புட். நிறைய பேர் டவுட் வரும். நீங்க சொன்னது ரைட் தான். நிறைய பேருக்கு டவுட் வரும், என்னன்னா சார் லைட் வருங்களா சார் அப்படின்னு சொல்லலாம். லைட்டுங்கிறது இந்த இடத்துல அவுட்புட் மாட்டோம், நம்ம காரணிகள் பார்க்கணும். ஹீட்னால நீங்க பத்த வைக்கிறதுனால எரியுது அப்படி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இதை யோசிச்சு பாருங்க. ஃபேடிங் ஆஃப் கலர்டு கிளாத்ஸ் ஆன் ட்ரைங் அண்டர் சன்லைட். நம்ம வீட்டில் துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டிருப்போம். சூரிய ஒளியில பட்டு பட்டு நாளா நாளா நிறம் மங்கும். என்ன ஃபேக்டர்ஸ் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியாது சொல்லக்கூடாது. லைட்டா, எலக்ட்ரிசிட்டியா, கான்டாக்டா, சொல்யூஷனா? எலக்ட்ரிசிட்டி வராது. கான்டாக்ட் வருமா? தொட்டுக்கிட்டு வருமா? இல்ல. கரெக்ட். ஏன்னா சூரிய ஒளி தொட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை தொட்டுக்கிட்டு பண்ண மாட்டாரு. சொல்யூஷனா? இல்ல. லைட் தான் காரணம். எஸ், வெரி குட். இப்ப கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா? எஸ். குக்கிங் ஆஃப் எக்ஸ், முட்டையை சமைக்கிறது. ஹீட்டா, கேட்டலிஸ்டா, எலக்ட்ரிசிட்டா, லைட்டா? இதுவும் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு நம்புறேன். எக்கு, அதாவது முட்டையை சமைக்கிறதுக்கு என்ன ஃபேக்டர் அப்படின்னு யோசிங்க. வெரி குட். ஹீட்டு, வெப்பம், அவ்வளவுதான். சார்ஜிங் ஆஃப் பேட்டரிஸ், பேட்டரி சார்ஜ் செய்யறது. இது கொஞ்சம் குயிக்காவே நம்ம பயிரலாம். டக்குன்னு நான் அடுத்து நம்ம பயாலஜிக்கெல்லாம் பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி, வெரி குட். எலக்ட்ரிசிட்டி கொடுக்கனால தான் சார்ஜ் ஆகுது. வெரி குட். பாத்தீங்களா, நாளுக்கு நாள் நீங்க வாங்கியிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சா? இப்போ பயாலஜிக்கல போகலாம். ஓகே, சரி. இப்போ வேதிவினைகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் நொதிகளுடைய செயல்பாடுகளால், அதாவது என்சைமினுடைய செயல்பாடுகளால் உயிரியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் நம்ம பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இங்க பாருங்க, ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், உணவு கெடுதல். உணவு கெட்டு போகும் இல்லையா? எல்லா உணவும் அப்படியே இருக்கா? இல்ல. காலையில வாங்கின உணவு கூட சில டைம்ல சாயந்தரம் வம்பா போயிடும், மத்தியானம் வம்பா போயிடும். அப்படிலாம் நடந்திருக்கும். ஏன்னா அது அதிகாலையிலே 3 மணிக்கு 2 மணிக்கு சில ஹோட்டல்ல சமைச்சிருந்தாங்கன்னா நம்ம வாங்கி வச்சு வம்பா போகும்.
அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, உணவில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதிகள் உயிரி வினைவேக மாற்றிகளால் நடைபெறும் வேதிவினை காரணமாக துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு போன்றவை ஏற்பட்டு உணவின் தரம் குறைகிறது. இப்ப இங்க ஒரு ஃபுட் இருக்கு, லெட் இட் ஸ்பாயில். பாருங்க, கெட்டு போயிடுச்சு. கெட்டு போய் நார் தான், அதான் அந்த ஸ்மெல்லு வரக்காண்டி காமிக்கிறேன். H2S கேஸ், ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் வந்து உருவாகிறது. அழுகிய முட்டை நாற்றம் வடிவம் தான் H2S உடைய வடிவம். அந்த நாற்றம், அழுகிய முட்டை நாற்றம் இருக்குல்ல, H2S. நீங்க ஹையர் கிளாஸோ காலேஜோ படிக்கும் போது கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனீங்கன்னா அந்த H2S வச்சு நீங்க சில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அழுகிய முட்டை நாற்றம் வரும். அந்த லேப்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது கிராஸ்வே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கும். நீங்க ஹையர் கிளாஸ் பண்ணுவீங்க. ஸோ பட் அங்க லேப்ல பண்றோம், நம்ம H2S கேஸை உற்பத்தி பண்ணுவோம். பட் நம்ம ரியலா முட்டையெல்லாம் அழுதான போகுது. அதுக்கு காரணம் இந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் தான், வேதிவினைகள் மாற்றம் தான் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரண முட்டையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுகிய முட்டையில இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய H2S கேஸ் உருவாகுது. அப்படி உருவாகுனால தாங்க முடியாத துர்நாற்றம் வீசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, காய் கனிகள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுப்போம். நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம், அது வந்து கெட்டு போகும், அழுகி போகும், பார்த்துருப்பீங்க. அடுத்ததுனா பழம் வச்சீங்கன்னா மறுநாளும் ஒரு 3 நாள் 4 நாள்ல வம்பா போயிருது. இதெல்லாம் நடக்கு, கெமிக்கல் சேஞ்சஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷ் அண்ட் மீட்ஸ். அதாவது இது என்னன்னா துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இப்போ மீன் வாங்குறீங்க இல்ல இறைச்சி வாங்குறீங்க. இந்த இறைச்சி மீன்ல பாத்தீங்கன்னா அதிக அளவில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளன. சரிங்களா? பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா நமக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரியும், கொழுப்பு அமிலங்கள் இருக்கா இல்லையா? இருக்கா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கொழுப்பு இருக்கா? இருக்கு. நான் அப்படித்தானே, கொலஸ்ட்ரால், ஃபேட்டு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊத்தி இப்ப எல்லாமே வடை அதெல்லாம் சாப்பிடுறோம். அப்ப அதுலலாம் எண்ணெய் இருக்கா இல்லையா? எண்ணெய் இருக்கு. அடுத்தானே, அதுல கொழுப்பு இருக்கா? இருக்கு. வெரி குட். சரியா? ரைட். ஸோ எதுக்குன்னா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கொழுப்பு அமிலங்கள். ஓகே, அது சொல்றதுக்கு தான். அதாவது அன்சாச்சுரேட்டட்னா நிறைவுறாமாங்க, சேச்சுரேட்டட்னா நிறைவுறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அது இன்டெப்த் கான்செப்ட். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு ஆசிட்டை பத்தி பேஸ் பத்தி எல்லாம் வரும்போது நான் அப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இதுல இந்த மீன்ல, இறைச்சில இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காற்றுல அல்லது ஒளி லைட் கூட கான்டாக்ட்ல ஆன பிறகு தொடர்பு கொள்ளும் போது ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிடேற்ற வினைக்கு உட்பட்டு கெட்ட வாடையை ஏற்படுத்துகின்றனர்கள். சரிங்களா? அதனால இங்க போட்டிருக்கேன், fish and meat polysaturated acid oxidize on exposed to air or light causing bad odor. This is called rancidity. அப்போ இந்த இங்க மீன் வச்சிருக்கேன் பாருங்க, மணி நேரம் அப்படி கூட்டுறேன், புதிய மீனா இருக்கு. போக ஆக்சிஜனேற்றம் தொடங்கியது, வாசனை மாறுது, அப்படியே மாறுது. இப்போ பாருங்க ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க, ரான்சிடிட்டி, கெட்ட நாற்றம், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிஜனேற்றம் அடைந்து விட்டது. அதனால முட்டை, இறைச்சி இப்படி அழுகி விட்டது. இது ஆப்பிள்ஸ், இது நல்லாவே தெரியும் என்ன. வீட்டில் நம்ம ஆப்பிள்லாம் வாங்கி வைப்போம், கத்திரிக்காய்லாம் வாங்கி வச்சுப்போம். வெட்ட மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஆயிரும், பழுப்பாதல் அப்படின்னு வரும். ஆப்பிள், கத்திரிக்காய் இதெல்லாம் வெட்டி வச்சும் போது என்ன நடக்கு அப்படின்னா, காற்றில் உள்ள ஆக்சிஜன் கூட ஏற்படும் வினையால் பழுப்பு நிறம் அடைகின்றன. பழுப்பு நிறம் அடைகின்றன, அப்படிதானே? நீங்க இதுக்கு முன்னாடி சரியா பார்க்கலன்னா ஒரு ஆப்பிளோ ஒரு கத்திரிக்காயோ வாங்கி வெட்டி வச்சு பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் ப்ரௌன் கலர் மாறிடும். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கப்புறம் காற்றுல உள்ள ஆக்சிஜன் கூட இது வந்து வினை ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லுங்க. கரெக்ட் அதுதானே? ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் ஆகி இந்த மாதிரி பழுப்பு நிறம் அடைந்தது. பட் இதையும் நம்ம டீப்பா சொல்லலாம், அதுல செல்லு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம புக்ல கொடுத்ததுனால இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆப்பிளுடைய செல்கள்
பாலிபினால் ஆக்சிடைஸ் அல்லது டைரோசனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமை கொண்டுள்ளன. சரிங்களா? இந்த என்சைம் பாலிபினால் ஆக்சிடைஸ் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைரோசனைஸ் அப்படிம்பாங்க. இன்னும் ஆப்பிள் செல்ஸ்ல இருக்கும். சரிங்களா? அது என்ன பண்ணும்? ஆக்சிஜன், அந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி டர்னிங் phenolic compounds into brown pigment called melanin. This is called browning. இதனால பழுப்பு நிறம் அடைகின்றன. இவ ஆக்சிஜன் சேரும்போது தாவரங்களில் உள்ள phenolic சேர்மங்களை மெலனின் எனப்படும் பழுப்பு நிறமிகளாக மாற்றுகின்றன. இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதெல்லாம் பயாலஜிக்கல் எஃபெக்ட். இப்போ நம்ம அடுத்து எங்க வரோம்னா என்விரான்மெண்ட் எஃபெக்ட் வரோம். சுற்றுச்சூழல் விளைவுகள். சுற்றுச்சூழலை கெமிக்கல் சேஞ்சஸ் எதுவும் ஒரு எஃபெக்ட் பண்ண வரான், ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துவாராம்? ஏற்படுத்துவார். அப்படிதானே? கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஆமா. ஏன்னா தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நாம அன்றாடம் வாகனங்கள போறோம். இந்த தொழிற்சாலைகள், வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் வேதிப்பொருட்களை உருவாக்குறாங்க. காற்று, நீர், நிலம் ஆகியவற்றை இவை மாசுபடுத்துகின்றன. கரெக்டா? நம்ம நியூஸ் இதுல பார்க்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர்ல படிக்கலாம். இந்த கம்பெனில இருந்து இந்த ஆத்துல வந்து இந்த இதை கலந்துட்டாங்க, இந்த புகை வந்து அந்த ஊர்ல ஃபுல்லாமே இதாயிடுச்சு, இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க ஏதாவது பண்ணணும்னா இதுமே நல்லா கத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வராம என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. புகை இல்லாம, ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் இல்லாம எப்படி ஒரு பேட்டரி வச்சு இது வருதோ, அது மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் அதெல்லாம் வருதோ, அதே மாதிரி இதை மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். எதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை நீங்க தரலாம். இப்போ பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு. பாலித்தீன் பேப்பர், பிளாஸ்டிக்ஸ், இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடா நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், இது என்ன ரியாக்ஷன், ஏன்னா ஏற்கனவே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காண்டி அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, என்னால கண்டுபிடிக்க அப்படின்னு நினைக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும். அவங்களுக்கு வராத ஒரு ஒரு ஐடியா, ஆமா ஆனா இப்படி பண்ணலாம். அது நீங்க வந்து இன்னைக்கும் நாளைக்கும் உடனே வந்துடாது. அதுக்கு நீங்க பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம லேர்ன் பண்றோம். அதை நீங்க ஒரு இதை பண்ணலாம். இப்ப நிறைய பேர் இப்போ ஒரு காலத்துல இப்ப ஏஐ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல ஏஐ பத்தி யோசிச்சிருப்போமா? ஒரு மனுஷன் மாதிரி உட்காந்து நம்மகிட்ட ஆன்சர் சொல்லி நம்மளுக்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுது. புக்கு கேட்டா புக்கை தரும், ஆன்சர் கேட்டா ஆன்சர் தரும், டிராயிங் கேட்டா டிராயிங் தருது, எல்லாமே தருது. இதை யோசிச்சு பார்த்துருப்போமா? இல்லை. அடுத்ததானே? ஸோ அதுதான் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அதை யோசிச்சு பாருங்க. ஸோ என்விரான்மெண்ட் எஃபெக்ட்ல சுற்றுச்சூழல்ல ஏற்படும் விளைவுகள், பொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. அடுத்ததானே? ஸோ சுற்றுச்சூழலுடைய இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகளை விரும்பத்தகாத மாற்றங்களை, அதாவது நம்மளுக்கு பிடிக்காது அதெல்லாம், அந்த மாற்றங்களை ஏற்படுத்தின. ஸோ மாசுபாட்டை உண்டாக்கும் பொருட்கள் பொலிட்டன்ஸ், அதாவது மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகேவா? ரைட். ஸோ இங்க நம்ம ரஸ்டிங் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். ரஸ்டிங்னா என்னத்தம்? இரும்பு துருப்பிடிக்கிறது. அது நம்மளுக்கு பிடிச்ச ப்ராசஸா? கண்டிப்பா இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? கரெக்டா? ஸோ இங்க நம்ம இதுல பார்க்லலாம் ஸ்டீல் பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அப்படிதானே? அதுல பாத்தீங்கன்னா நாளாக நாளா வெயில் பட்டு மழை பட்டு உங்களுக்கு இரும்பு அந்த துரு பிடிக்கும். ஸ்டீல் பெஞ்சு பாருங்க, துரு பிடிப்பாங்க, துரு பிடிக்க தொடங்கிடும். ஏன்னா நீர் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து நல்லா துரு பிடித்துட்டு கொஞ்ச நாளா அதை தூர தான் தூக்கி போடணும், அந்த அளவுக்கு ஆகிரும். சரியா? வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு. ஓகே. அது மாதிரி வெள்ளி, இதுதான் நான் இப்ப சொன்ன டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ், இதுதான் நான் இதுலயே சொல்லிட்டேன் மோட்டிவேஷன்ல. ஏன்னா அது டாபிக் உண்டானதான், அந்த டாபிக் உண்டானதான் கனெக்ட் பண்ணேன் அதுல. ஸோ வெள்ளி பொருட்களை பார்த்தீங்கன்னா நாளாக நாள் அப்படியே கருத்து பேரை தான் அதில் நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ ஏர் பொல்யூஷன் அப்படின்னா காற்றுல மாசுபாடுங்கிறது ஆசிட் ரெயின், அமிலமலை உருவாக்குது. குளோபல் வார்மிங், புவி வெப்பமடையுது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சில பேருக்கு அந்த சுவாச கோளாறுல அதுக்கெல்லாம் இந்த காற்று மாசுபாடு காரணம். அதனால நீங்க பைக்கை எடுத்து நல்லா ரவுண்டு சுத்தி நல்லா புகையை ஏற்படுத்தினா நம்மளும் ஜாலியா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு குழந்தையோ ஏதோ ஒரு பெரியவங்களோ பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். சரிங்களா? வாட்டர் பொல்யூஷன், நாம ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சும்மா அப்படி தண்ணியில தூக்கி எறிஞ்சிட்டு, இல்லை ஒரு துணியை தூக்கி எறிஞ்சிட்டு, இல்லை ஏதோ பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணியில் எறிஞ்சிட்டு நம்ம போகலாமா? கரெக்டா? அப்படின்னா இல்லை.
வேற எங்கேயோ அவங்க அஃபெக்ட் ஆகும். அப்ப அவங்க பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? அப்படிதானே? நீங்க பண்ண அப்ப நான் பண்ணுவோம்பா, யாருக்கா அஃபெக்ட் ஆகட்டும் நீங்க நினைக்கலாமா? இல்லையே. இது அப்பள சொன்ன மாதிரிதான். நம்ம அந்த மாற்றத்தை தடுக்கவே முடியாது. அவங்க பண்ண அந்த மாற்றம் நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம தடுக்க முடியாது. சரியா? அதனால அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ தண்ணிக்குள்ள எதையுமே அனாவசியமா எதுவுமே பிளாஸ்டிக் பொருட்கள் யார் வீசினாலும் தடுங்க. இல்ல அதெல்லாம் தடுக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? லேண்ட் பொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி பிளாஸ்டிக், பாலித்தீன் பேப்பர், ஃபெர்டிலைசர், உரங்கள் யூஸ் பண்றாங்க, பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் மண்ணில் போய் மண்ணை மாசுபடுத்திட்டு மண்ணோட வளத்தை எடுத்துருது. கேன்சர் வருமா? இந்த போட்டிருக்காங்களா, லேண்ட் ஸ்பாயில்ஸ், நிலம் வம்பா பெறுது, திருப்பி விளைச்சல் வர மாட்டேங்குது, கேன்சர் வருது, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், சுவாச கோளாறுகள்லாம் வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து ஹீட், லைட், சவுண்ட், ப்ரெஷர். சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது வெப்பம், ஒளி, அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுகிறது. வேதிவினைகளின் போது வெப்பாற்றல் வெளியானால் அதுதான் எக்ஸோதெர்மிக், வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட H2SO4 சேர்க்கிறேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதை காமிக்கிறாங்க. அப்படிதான் இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் 25ல இருக்கு, நான் சேர்த்த உடனே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, வெப்பம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ரைட்டா? இதே மாதிரி லைட் ப்ரொடியூஸ் பார்க்கலாமா? மெக்னீசியம் நாடா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மெக்னீசியம் ரிப்பன். இதை என்ன பண்றேன்னா இக்னைட் பண்றேன், அதாவது எரிக்கிறேன். பாருங்க, கண் கூச அளவுக்கு வெள்ளை ஒளி வரும். அப்ப இந்த இடத்துலயும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கு, வேதிவினை நடக்கு, இந்த இடத்துல லைட் உருவாகுது. நம்மளுடைய ஃபயர் ஒர்க்ஸ் அதெல்லாம் அப்படிதான், லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுல, அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கண் கூசும் வெள்ளை ஒளி. சவுண்டு, இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஜிங் தூளை எடுத்து HCl நீங்க போட்டீங்கன்னா ஒரு பாப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஏன்னா இந்த வருதா பாப் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்க ரியல் லைஃப்ல பண்ணும்போது அந்த சவுண்டை கேட்கலாம். H2 கேஸ் வெளியில வரும். அப்ப இந்த இடத்துல சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதா? ப்ரெஷர், இது நம்மளே பண்ணலாம். பலூன் எடுத்து நல்லா ஊதுன்னு ஊதி பாருங்க, ரொம்ப பெருசானவே வெடிச்சிரும். அவ்வளவுதான், வெடிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல some reaction releases gases that build pressure in a closed container beyond limit. This causes an explosion as in fireworks and explosives. அப்படிதானே? அப்போ சில ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா கேஸஸ் ரிலீஸ் பண்ணுது. அப்ப நம்மளுடைய அந்த நம்ம தானே காத்து கொடுக்கும், அப்படி ஊதுறோம். அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கேஸஸ் ரிலீஸ் பண்றோம். அது வந்து அந்த பலூனை அடக்கி அப்படியே பலூன் அப்படியே ஊதுறும் போது அது ஒரு க்ளோஸ் கண்டெய்னர், ஒரு லிமிட்டை தாண்டினோடனே எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. சரிங்களா? ஆஸ் இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்குறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். இந்த யூனிட்டை முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த யூனிட்டோடைய 10 1 மார்க் டெஸ்ட்டை வச்சிடலாம். படிச்சு வந்துருங்க. இன்னைக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? இப்போ டிக்டேஷன் எழுதிக்கோங்க என்ன. ஃபர்ஸ்ட் வார்த்தை டிக்டேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் வார்த்தை பொல்யூஷன். பொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. மாசுபாடு தமிழ்ல. பொல்யூஷன், மாசுபாடு. ரெண்டாவது பிரஷர், அழுத்தம். பிரஷர், அழுத்தம். பிரஷர், அழுத்தம். மூணாவது வினையூக்கி, கேட்டலிஸ்ட். வினையூக்கி, கேட்டலிஸ்ட். வினையூக்கி, கேட்டலிஸ்ட். நாலாவது பயாலஜிக்கல், உயிரியல் அப்படின்னு போட்டா போதும். அஞ்சாவது என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழல். ஸோ அந்த 5 வார்த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பயாலஜிக்கல், என்விரான்மெண்டல், உயிரியல், சுற்றுச்சூழல், அதெல்லாம் சொன்னேன். கேட்டலிஸ்ட், வினையூக்கி அப்படின்னு தமிழ்ல சொன்னேன். அதுதானே? பார்த்துக்கோங்க. பொல்யூஷன், மாசுபாடு சொன்னேன். ப்ரெஷர் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அழுத்தம் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ இந்த 5 வார்த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. டேட் போட்டு அந்த டிக்டேஷனை எடுத்து உங்க கோஆர்டினேட்டர் கொடுங்க, அவங்க எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், காரணிகள் என்னென்ன காரணிகள், பிசிக்கல் கான்டாக்ட், சொல்யூஷன், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் காரணிகளா இருந்ததை நம்ம பார்த்தோம். ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் காரணம். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ், விளைவுகள் ஏற்படும் என்விரான்மெண்ட்ல, பயாலஜிக்கல, உயிரியல்ல, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். எப்படி ஒரு மீன் நாற்றம் அடிக்கிறதுல இருந்து ஒரு இரும்பு துரு பிடிக்கிற வரைக்கும், வெடிக்கிறதுல எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது இதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். பாப் சவுண்ட் வர்றது, லைட்டு மெக்னீசியம் நாடா எரியறது, இதெல்லாம் பார்த்தோமா? இதான் இன்னைக்கு கிளாஸ்ல. வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கிளாஸ்ல புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நேரத்தை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.